மாமா தோட்டத்து பக்கம் வராதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை நாள் சொல்லட்டும். தோட்டத்து வேலை நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுல சாப்பிட்டு நிம்மதியா தூங்க வேண்டியதானே மாமா. கண்ணை மூடி படுத்தா கஷ்டம் தான்டா செல்வராசி கண்ணுக்கு தெரியுது. இந்த கண்ணுக்கு தூக்கம் எங்கடா வருது? மாமா என்ன மாமாச்சு? உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போலாம் மாமா. ஆஸ்பத்திரிக்கு போனா உடம்புக்கு மருந்து தருவா. என் மனசே சரியில்லடா செல்வராஜு, என் மனசே சரியில்லை. என் தங்கச்சி சாகும்போது உங்க 2 பேர்த்தையும் என் கையில கொடுத்துட்டு, அண்ணா நீ என்ன குறை இல்லாம இவங்களை வளர்த்தி ஆளாக்குனான்னு சொல்லிட்டு செத்து போயிட்டாடா. அந்த சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியாத பாவி ஆயிடுச்சுனா, பாவி ஆயிட்டேன். பார்த்தேன்டா செல்வராஜு, நம்ம தங்கத்தை பார்த்த அந்த கல்லையும் மண்ணையும் சூழ்ந்துட்டு கஷ்டப்படுறத பாக்குறப்பா என் நெஞ்சே பொறுக்கலடா, என் நெஞ்சே பொறுக்கல. கண்ணுக்கு கண்ணா வளர்த்துன பொண்ணோட வாழ்க்கை இப்படி மண்ணாகி போச்சேடா செல்வராசு, மண்ணாகி போச்சு. மாமா அவளுக்கு நம்மளுக்கும் தான் ஒட்டுமையில உறவு ஆகி போச்சு. போனவ எப்படியும் நல்லா பொழைக்கட்டும் மாமா. மாமா அவளை பத்தி நாம ஏன் நினைக்கணும்? மாமா என் வீட்டுக்காரிக்கு இன்னொரு 10 நாள்ல குழந்தை பிறக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல தங்கமா போயிருக்கிறா. நான் போய் அவளை கூப்பிட்டு வந்துடுறேன். நீங்க மனசு போட்டு குறைக்காம வீட்டுக்கு போமாமா. என்னங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்அப் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க நம்ம மேஸ்திரி வந்தா கூலி பணத்தை வாங்கி வச்சிருங்க. அரிசி வீட்டுக்கு வாங்கணுமா? ஆமாங்க, அரிசி இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. எப்படியும் ஒரு வாரம் சமாளிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம பால்காரனுக்கு கடன் தரணும், காய்கறிக்காரனுக்கு இந்த கடன் தர வேண்டியதா இருக்கு. எங்க சத்தான சாப்பாடு சாப்பிட்டாதான் குழந்தை ஆரோக்கியமா பிறக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. உனக்கு என்ன வேணாலும் கேளுமா, நான் வாங்கி தரேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க, ஒரு 10 முட்டை, ஆப்பிள் பழம் ஒரு 1/2 கிலோ, மாதுளம்பழம் 1/2 கிலோ, அப்புறம் முருங்கைக்கீரை சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க, திராட்சை, இது எல்லாமே வாங்கி வச்சிருங்க. சரிம்மா, நான் மேஸ்திட்டு போய் பணம் வாங்கி வைக்கிறேன். நீ ஆசிரியருக்கு போய் உடம்ப செக்அப் பண்ணிட்டு வாமா. வீட்டுக்கு தேவையான செலவு 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு வரலாம். சரிங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வந்ததும் நாம 2 பேரும் சேர்ந்து கடன்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துடலாம். சரி. என்னங்க, நான் தான் சொன்னேன்ல இங்கே இருங்க, எப்படியும் மேஸ்திரி வந்துருவாரு, பணம் கொடுப்பாருன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள எங்க கிளம்புறீங்க? இருங்க. வாடா பங்காளி. வணக்கம் பங்காளி. பங்காளியா? ஐயா என்ன சொல்றீங்க? ஆமாடா, நான் நிச்சயம் பண்ற பொண்ண நீ கட்டிட்டு வந்துட்டா அப்ப எனக்கு பங்காளி முறை தான் ஆகுது. ஐயா, தங்கமால கல்யாணம் பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஆனா விதி எங்களை சேர்த்தி வச்சு விளையாட்டு காட்டுது ஐயா. விதி பேர வெல்ல முடியுமா? அட பங்காளி, அதே விதிதான பங்காளி உன் வாழ்க்கையில் இப்ப விளையாட போகுது. டேய், உன் உங்களோட பொண்டாட்டியுமே இப்ப விதவையாக்க போகுது. நீ தங்கமால கட்டிக்குவேன்னு எப்படி கனவு கூட நினைச்சு பார்க்கலையோ, அதே மாதிரி வார வயசுல நீ சாவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாதுடா.
ஏடா வேலைக்கார நாய, எனக்கு பசு போட்ட பொண்ண நீ மைக்கு கூட்டிட்டு வந்தா என்னடா திமிரு உனக்கு? என்ன ஏமாத்திட்டு போனாலே தங்கம்மா, அவ இனிமேல் விதவையாத்தான வாழ வேணும். அவன் கனவு செத்து போயிட்டானு ஒவ்வொரு நாளுமே நினைச்சு நினைச்சு தெரு தெருவா நிக்கிறேன்டா. அவ கூட நீ வாழவும் கூடாது, வாழ விட மாட்ட. ஏண்டா ஏமாத்திட்டு போன நாயே, இனிமேல் காலம் முழுவது அவ விதவையா கண்ணீர் வடிச்சு நிக்கிறேன்டா. அவ யாருமே தெருவில் நிக்கிற அத பார்த்து ரசிக்கணும். அதுக்கு வரைக்கும் ஓய மாட்டாடா இந்த மாணிக்கம். என்ன கட்சி உங்களுக்கு? யாருங்க அப்படி பண்ணது? ஒரு ஈரமை கூட தேங்க நடக்காத உங்களுக்கு இந்த நிலைமை. அந்த கொலைகார பாவி யாருங்க? நான் வாழ்ற வாழ்க்கையை நாசமாக்கினது பாவி யாரு? ஐயோ, இனிமே இந்த பூமியில நான் எப்படி வாழ போறேன்? எனக்குன்னு யாருமே இல்லையே. நானே என் குழந்தையான ராய்தா. நானும் குழந்தைய பாடாதையா போயிட்டோமே. இனிமே இந்த உலகத்துல எங்களுக்கு யாரு இருக்கா? ஐயோ, என்ன பாருங்க, என்ன பாருங்க. ஐயோ அம்மா, வலி தாங்க முடியலையே அம்மா. அங்க உங்க ஒத்த தங்கம்மா அங்க ஆம்பளை பையனை பெத்து போட்டான். இங்க உங்க ஒப்பன் செல்வராசு இங்க பொம்பளை பிள்ளையை பெத்து போட்டான். ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வை, அறுவடை தாத்தான்னு சொல்லி அழுகிறியாமா? வாங்க சித்தப்பா, எப்ப வந்தீங்க? சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா? சாப்பாடு எதுவும் வேண்டாமா, எனக்கு பசி இல்ல. சரி, தண்ணியாவது குடிங்க சித்தப்பா. எனக்கு எதுவுமே வேண்டாமா. வாழ வேண்டிய வயசுல என் தங்கச்சி மக வாழ்க்கை இழந்துட்டு இன்னைக்கு யாரும் இல்லாத அனாதையா நிக்கிறாவோ. அழகம்மா சின்ன வயசுலயே பொட்டை இழந்து புருஷனை இழந்து யாரும் இல்லாத அனாதையா நிக்கிறாவா, அனாதையா நிக்கிறா. சித்தப்பா, ஓடி போனவளை பத்தி நமக்கு எதுக்கு? அவன் நல்லா இருந்தா என்ன, இல்ல நாசமா போனா நமக்கு என்ன? அவனை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? அழகம்மா, அவ பண்ணின தப்புக்குத்தான் இன்னைக்கு யாரும் இல்லாத அனாதையா நிக்கிறாமா. இதுவரையிலும் அவளை தண்டிச்சது போதுமா? உன் குழந்தை காலை அசிங்கப்படுத்திட்டா, அதுக்காக அந்த காலை நாம வெட்டியா எரிஞ்சிடுறோம். தங்கம்மா வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கை இழந்துட்டு இன்னைக்கு வாழப்பூவா வாடி போய் நிக்கிறாமா, வாடி போய் நிக்கிறா. அவளை மன்னிச்சு ஏத்துக்கலாமா? மன்னிக்கிறதும் மறக்கிறதும் தாமா மனுஷத்தன்மை. உங்களுக்கு அவன் மேல அக்கறையா இருந்துச்சுன்னா நீங்க அவளை எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க,
வைங்க. அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. தரம் கெட்டு போன தங்கச்சி மகளை சும்மா தாங்குன்னு தாங்குறீங்களே, எங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு? இத பாருங்க, இன்னொரு முறை சொல்றேன், அந்த ஓடுகாலிய பத்தி பேசிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வர மாதிரி இருந்தா இனிமே இந்த வீட்டுக்கு வராதீங்க, எங்க முகத்திலே முழிக்காதீங்க. இதுவரையில இவங்கதான் உலகம், நீங்க தான் உலகம்னு சொல்லி ஒரு தனிப்பிரிவையாவே நான் வாழ்ந்துட்டேமா, தனிப்பிரிவையாவே நான் வாழ்ந்துட்டேன். அம்மாவா பார்க்க வேண்டிய அண்ணி நீயே இப்படி அசிங்கப்படுத்தி பேசுனீனா இந்த ஊர் உலகம் எப்படிமா சும்மா இருக்கு, எப்படி சும்மா இருக்கு? நான் உசுரோடு இருக்கும் போது என் தங்கச்சி மகளுக்கு இந்த நிலைமைனா நானும் இல்லனா எப்படிமா பாப்பீங்க, எப்படி பாப்பீங்க? ஒரு அப்பா அம்மா பேச்ச கேட்காம ஓடி போற பிள்ளைகளுக்கும் வளர்ந்துருக்க பேச்ச கேட்காம ஓடி போற பிள்ளைகள் இப்படித்தான் கஷ்டப்பட்டாவணுமா? இங்க பாருங்க, உங்க தங்கச்சி மகன் உங்களுக்கு முக்கியமா இருக்கலாம், நீங்க வேணா எங்க வேணாலும் வச்சு வளர்த்திக்கங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா ஒரு விஷயம், நானும் என் புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த ஓடுகாலி நாளைக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு, பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு, பாவம் மனிதன் என்று இறைவன் நினைப்பதுண்டு, பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நிலை. மாமா இங்கே இருக்கீங்க? மத்தியானம் சாப்பாடுக்கு வரல போட்டு உங்க அண்ணன் முன்னு சாப்பிடாம ஒரு காத்துட்டு இருக்கா மாமா. செல்வராசு, என் அண்ணன் பொண்ணுக்கு நான் பாரமா இருக்க விரும்பலப்பா. மாமா வாழ வந்தவளுக்கு நம்ம வாழ்க்கையை பத்தி என்ன மாமா தெரியும்? அது ஒரு சின்ன பிள்ளை, ஏதாவது தெரியாம பேசியிருந்தா இந்த தங்கச்சி மகனுக்காக மனசுல எதையும் வச்சுக்காதீங்க மாமா. செல்வராசு, இதுவரையில உங்களுக்கு நான் ஏதாவது குறை வச்சிருக்கேன்னாப்பா? மாமா எங்களுக்கு தாயா இருந்து தந்தையா இருந்து எல்லாம் நீதான மாமா வளர்த்தன. எனக்கு இது வரைக்கும் எந்த குறையுமே எனக்கு வச்சதில்ல மாமா. நீ வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையே முடிஞ்சு போச்சடா செல்வராசு, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சடா. அப்ப புருஷனை யாரோ குத்தி கொண்டு போட்டாங்களா? இந்த வயசுல அவன் புருஷனை இழந்து, பொட்டை இழந்து, பூவை இழந்து இன்னைக்கு யாரும் இல்லாத அனாதையா நிக்கிறானா செல்வராஜு, அனாதையா நிக்கிற. இதுவரையில எனக்குன்னு நான் உங்ககிட்ட எதையுமே கேட்டதில்லை. நீ எனக்காக நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யணும்டா. மாமா என்ன மாமா செய்யணும்? நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குண்டா செல்வராஜு. சத்தியமா? என்ன மாமா சொல்ற? நான் எப்படி உன்னை வளர்த்தி ஆளாக்கணும், அதே மாரி உன் தங்கச்சியும் உன் தங்கச்சி பையனையும் எந்த சூழ்நிலையிலையும் என்ன கஷ்டம் வந்தாலும் கைவிட மாட்டேன், கடைசி விரல வச்சு காப்பாத்துவேன்னு சொல்லி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுறா. எனக்கு மாமா தாய் மாமனா இருந்து என் தங்கச்சியும் என் தங்கச்சி மகனையும் நான் காப்பாத்துவோம் மாமா. எந்த சூழ்நிலையும் அவங்களை கைவிட மாட்டோம் மாமா. இது உண்மையில சத்தியம் மாமா.
செல்வராஜ், எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சுடா. என் தங்கச்சி, உன் தங்கச்சி பையனையும் எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டேன். இது தாய்மாமனுடைய வளர்ப்பு. சொன்னா சொல்லபடி செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுடா. மாமா மாமா என்னாச்சு? எனக்கு நம்ம நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது. அவளை கைவிட்டார மாமா மாமா என்ன மாமா? மாமா ஐயோ மாமா, மாமா எனக்கு தாய்க்கு தாயா இருந்து தந்தைக்கு தந்தையா இருந்து என்னை வளர்த்தி இப்படி தனிப்படியா நீங்க தவிக்கி விட்டு போயிட்டியே மாமா. எனக்கு யாருமே இல்லை மாமா உன்னை தவிர. மாமா அனாதையா என்னை விட்டு போயிட்டியே மாமா. அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா? அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா? என்ன தவிக்க விடலாமா? ஏழேழு ஜென்மம் இந்த அண்ணன் தங்கை சொந்தம் வேண்டும். என்னாடும் எந்த பக்கம் தாயே நீ வேண்டும். உன் கண்ணில் கண்ணீர் வந்தால் எந்த கண்ணில் ரத்தம் பாயும். உன்னாவி எந்த நாவி ரெண்டும் ஒன்றாகும். உன் கண்கள் இல்லாமல் என் கண்கள் பார்க்குமோ? உன் கால்கள் இல்லாமல் என் கால்கள் போகுமோ? என் வானம் விடிவதும் பகல் முடிவதும் உந்தன் பார்வையால். கண்ணே நான் அண்ணன் அல்ல, உன்னை ஈன்ற அன்னை நானே. கண்ணீரில் முத்து தொங்கல் கட்டி தந்தேனே. மன்னிச்சிரு. நான் நம்ம குடும்பத்துக்கு தீராத அவமானத்தை ஏற்படுத்திட்டேன்டா. ஐயோ, இந்த பாவி இந்த ஜென்மத்துக்கு உங்களுக்கு தீராத அவமானத்தை ஏற்படுத்திட்டேனே. ஐயோ 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 ஐயோ. உன்னை மன்னிக்க நான் யாரும்மா? நான் யாரும்மா? எப்ப என்ன இந்த அண்ணன் முக்கியம் இல்ல, அந்த வேலைக்காரன் தான் முக்கியம்னு போனையோ அப்பவே நான் செத்துட்டம்மா. நான் செத்துட்டம்மா. அண்ணா அப்படிலாம் வாயில சொல்லாதடா, சொல்லாத. அண்ணா
இல்லைன்னா நானே என் குழந்தையும் அனாதை ஆயிடுவோம்னா அனாதை ஆயிடுவோம். தங்கம், தாய் மாம உன்னை நினைச்சு நினைச்சு நெஞ்சு வெடிச்சே செத்து போயிட்டாரு மாமா. நெஞ்சு வெடிச்சா செத்து போயிட்டாரு. ஐயோ தங்கம், உன்னை எப்படி எல்லாம் பார்க்க நினைச்சேன் தெரியுமா? ஆண்டவன் உன்னைய இந்த குழந்தைய பார்க்க வச்சுட்டானம்மா, பார்க்க வச்சுட்டானம்மா. ஐயோ அண்ணா, தாய்க்கு தாயா இருந்தேன், தாய் மாமனை விட்டு போயிட்டாரா? உங்களோட பாசத்தையும் நேசத்தையும் புரிஞ்சுக்காம உங்களுக்கு கீழே கலங்கத்தை ஏற்படுத்தி இத பாவி. ஏன்னா உங்க பாசத்தையும் நேசத்தையும் புரிஞ்சுக்காம வந்ததுனால இன்னைக்கு யாருமே இல்லாத அனாதையா நானே குழந்தையோடு நிக்கிறேன்டா. தங்கம், உன்னை காப்பாத்த நான் இருக்கிறேம்மா. இந்த அண்ணன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ அனாதி இல்லம்மா. தங்கம், நான் குடிக்கிற கஞ்சியை கொடுத்தாவது உன்னையும் உன் மகனையும் நான் காப்பாத்துறேம்மா. இன்னொரு அடி எடுத்து வச்சீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அத்தை பொண்டாட்டியை விட கூட பிறந்த உனக்கு முக்கியமா போயிட்டாளா? கல்யாணத்தினுக்கு கண்டவளை கூட்டிட்டு ஓடி போனவா என் தங்கச்சி வீட்டுல அவளுக்கு இங்க என்ன வேலை? மச்சான், உங்க கோபம் நியாயமானதுதான். என் தங்கச்சி மேல தப்புக்கு தான் இப்ப தன்னை அனுபவிச்சு நிக்கிறான். உங்களுக்கு பண்ண தப்புக்கு தான் இன்னைக்கு பொட்டிலிருந்து பூவந்து நிக்கிறான். அவளுக்கு நீங்களும் தங்கச்சியும் கொஞ்சம் ஆதரவு விடுங்க மச்சான். நல்லா இருக்குது மச்சான், புடுற நாயா நல்லா இருக்குது. மனக்கோலத்துல நிக்க வச்சு என்ன ஆசையில மண்ண தூவிட்டு போனவள இங்க கூட்டிட்டு வந்து விருந்து வைக்கலான்னு சொல்றீங்களா? மச்சான், என் தங்கச்சி பண்ண தப்பு தான். ஆனா அவ ஓத்துல வளர்ந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? ஒரு தாய் மாமனா இருந்து அந்த குழந்தைய வளர்த்த வேண்டியது எம்பட கடமை இல்லையா? யோ, தங்கச்சியா செத்து போயிட்டான்னு சொல்ற, ஏ தாய்மனாவது மண்ணம் கட்டியாவது. யோ, போதாவள வெளியே போச்சலையா? தாய் மாமங்கிறது இன்னொரு தாய் மாதிரி. அந்த தாய் மாமா ஒரு வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். தாய் செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் தன் தங்கச்சி குழந்தைக்கும் அக்கா குழந்தைக்கும் பார்த்து பார்த்து செய்யறான் பார், அவன் தான் தாய் மாமன். ஒரு குழந்தை தாயிலிருந்து வாடி நிக்கிறப்ப தாய் போல நான் இருக்குன்னு சொல்லி தோளோடு தோல் கொடுத்து தூக்கி நிக்கிறான் பார், அவன் தான் தாய் மாமன். இங்க பாருங்க, உங்க கதையை கேட்கறதுக்கு நாங்க தயாரா இல்ல. ஒண்ணு இந்த வீட்ல அவ இருக்கணும், இல்ல நாங்க இருக்கணும். யார் இருக்கணும்ங்கறத நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏம்மா, தெரியலையாமா? எப்ப தங்கச்சி கூட்டி வந்தாரோ அப்பதான் இவளுக்கு முக்கியம்னு. நம்மளுக்கு இந்த வீட்டுல நம்மளுக்கு நிம்மதி இல்லம்மா, நம்மளுக்கு இடம் இந்த வீட்டுல. அண்ணி, நான் தேடி போன வாழ்க்கைதான் எனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கல அண்ணே. அறியாத வயசுல நான் செஞ்ச தப்ப நான் இப்ப புரிஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சு என்னை ஏத்துக்கோங்க அண்ணே, என்னை ஏத்துக்கோங்க. உங்க கால்ல கூட விடுறேன், என்னை ஏத்துக்கோங்க. அடச்சி ஆம்பளை சுகம் பெருசு போனவா அனாதியாதான் நிக்கிற. கண்ட முன்னாடி ஓடுவா கண்ணீர் வெட்டுதான் வடிக்கணும். அறுப்படுத்தி அலைஞ்சவளுக்கு இது ஆண்டவன் கொடுக்கிற தண்டனை. என்ன சொன்ன? என் தங்கச்சி தடமாறி போனவதான், ஆனா தடங்கட்டு போனவில்லை. என் தங்கச்சி தப்பான வாழ்க்கைக்கு போனவதான், ஆனா தப்பான வாழ்க்கை வாழவில்லை. அண்ணன் தங்கச்சிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அதுக்காக நீ யாரியா?
என் தங்கச்சி பிரச்சனை வாழ்க்கையை தலையிட நீ யாரு? என் தங்கச்சி எங்கோட தான் இருப்பா. இரு, இல்லனா வெளியே போயா. நன்றி கட்டி போயிட்டியா மச்சான்? அன்னைக்கு உங்களோட மான மரியாதையில காப்பாத்தின என் தங்கச்சி உனக்கு சிம்பிளா போயிட்டா. உன் மான மரியாதையில கெடுத்துட்டு போனாலே உன் தங்கச்சி அவ இன்னைக்கு பெருசா போயிட்டாளா? இங்க பார், இன்னையோட மாமன் மச்சா உறவை முறிஞ்சு போச்சியா? இனிமேல் நீ யாரோ நான் யாரோ? அண்ணே அப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணே. என்னன்னு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? எப்ப மச்சானு கூட பார்க்காம புருஷன் சட்டை பிடிச்சானோ அப்பவே என் புருஷன் எனக்கு எதிரி ஆயிட்டான். அவன் தங்கச்சி அவன் குடும்பம் எல்லாமே அனாதையாக நிக்க போகுது. அண்ணன் தங்கச்சி காலம் முழுவது கண்ணீர் வடிக்கல வக்காலோனே நாங்க அப்ப ஒருத்தருக்க பொறுக்கலா. அண்ணே, எங்களை எப்படியாவது வாழவே கண்ணே. அனாதையே இருக்கிற எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அண்ணே. எல்லாமே அண்ணன் நான் இருக்கிறேம்மா. நான் குடிக்கிற கஞ்சியை கொடுத்தாவது உன்னையும் உன் பையனையும் நான் வாழ வைக்கிறேம்மா. வாமா போலாம். தோள் மீது தாலாட்ட என் பச்சை கிளி நீதும் தாய் போல தாலாட்ட என் தங்கமே நீதும் நிலவ கேட்டா பிடிச்சு தருவேன் மாம உலக கேட்டா வாங்கி தருவேன் மாம தோள் மீது தாராட்ட என் பச்சை கிளி தூங்கு தாய் போல தாராட்ட என் தங்கமே நீ மண்ணு குதிர அவன நம்பி வாழ்க்கை என்னும் ஆற்றில் இறங்க அம்மா நினைச்சாடா ஓ மாமே தடுத்தேண்டா வார்த்தை மீறி போனா பாரு வார்த்தை மீறி போனா பாரு வாழ்க்கை தவறி நின்னா கேளு மனசு பொறுக்கலடா என் மனம் தடுக்குதடா தங்கரதமே தூங்காயோ ஆடம்படலே தூங்காயோ முத்துச்சரமே தூங்காயோ முல்லைவனமே தூங்காயோ
உலக கேட்டா வாங்கி தருவேன் மாமே. தங்கரகமே தூங்காயோ, ஆழமழலே தூங்காயோ, முத்துச்சரமே தூங்காயோ, முல்லைவனமே தூங்காயோ, ஆரிராரோ ஆரிரரோ ஆரிரரோ ஆரிராரோ. எடுத்தும் பார்க்கலையே ஆளால ஒஞ்சிருப்பு கொத்துதையா, அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா, கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா, ஆடும் மாடும் வெறும் வாய மெல்லுதையா, காத்தும் தீர்த்தக்கார மாரியம்மா, தீர்த்தக்கார மாரியம்மா, ஊர்கோலம் வரும் பாரியம்மா, சோல போல திருச்சி நிற்கும் சோலையம்மா, வாழ போல வாழ வைக்கும் காளியம்மா, சோல போல திருச்சி நிற்கும் சோலையம்மா, வாழ போல வாழ வைக்கும் காளியம்மா, தீர்த்தக்கர மாரியம்மா, ஊர்கோலம் வரும் பாரியம்மா. கருமாரி உனக்காக முளப்பாரி அழகாக கட்டுப்பட்டு காவலிட்டு உண்டாக்கினோம், உன் கால தொட்டு பூ போட்டு நீராடினோம். கருமாரி உனக்காக முளப்பாரி அழகாக கட்டுப்பட்டு காவலிட்டு உண்டாக்கினோம், உன் கால தொட்டு பூ போட்டு நீராடினோம், உன் கால தொட்டு பூ போட்டு நீராடினோம். தீர்த்தக்கர மாரியம்மா, ஊர்கோலம் வரும் பாரியம்மா. எங்க ஊரு மாரியம்மா தஞ்சவான சாடியம்மா, எங்க ஊரு மாரியம்மா தஞ்சவான சாடியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா, தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே ஒத்து மாரியம்மா, தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே ஒத்து மாரியம்மா, எங்க ஊரு மாரியம்மா தஞ்சவான சாடியம்மா, எங்க ஊரு மாரியம்மா தஞ்சவான சாடியம்மா, எங்க ஊரு மாரியம்மா தஞ்சவான சாடியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா, தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே ஒத்து மாரியம்மா, தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே ஒத்து மாரியம்மா, எங்க ஊரு மாரியம்மா தஞ்சவான சாடியம்மா, எங்க குதையா எங்க நேராசில் குதையா, சாட்ட அடி ஓச ஊரு எல்லை வரை கேக்குதையா, எங்க காட்டு முடியாண்டி ஆடி வர போறையா, எங்க காட்டு முடியாண்டி ஆடி வர பாருதையா, அருவாமுனு குதையா எங்க நேராசில் குதை. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என் ரத்தத்தில் ரத்தமான உடன்பிறப்பட்டது. உங்களால் நான், உங்களுக்காகவே நான். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைமையை கொண்ட ஒரு இயக்கம். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே, மக்கள் நெஞ்சில் வாடும் முதல்வரே, எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே, தமிழருக்காக வாழும் தலைவரே. எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். எனது மறைவுக்கு பிறகு எந்த காரணத்தை கொண்டும் எந்த காரணம்
திருமணத்தை முன்னிட்டும் எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நீ என் கழக தொண்டர்களை விட்டு போகக்கூடாது. என் கழக தொண்டர்களுக்கு நீ துணையாக இருக்க வேண்டும். உனக்கு அவர்கள் துணையாக இருப்பார்கள். அம்மா இருக்கும்போது எப்படி தமிழ்நாடு இருந்ததோ அதோட சீரோடும் சிறப்போடும் இன்னைக்கு வழி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா அம்மா ஒருவர் தான் இல்லை என்று அம்மா அவர்கள் சொன்னார்கள். எடப்பாடியாரே எடப்பாடியாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே. எடப்பாடியாரே எடப்பாடியாரே தமிழருக்காக வாழும் தலைவரே. விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி
பாஷா, மாணிக் பாஷா. என்ன சொன்ன? கூட்டம் சேர்த்தவன் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன இல்ல? உண்மைதான். ஆனா என்கிட்ட இருக்கிற கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பால தானா சேர்ந்த கூட்டம். எந்த தனி சாம்ராஜ்யம், அன்பு சாம்ராஜ்யம். இதை யாராலையும் அழிக்க முடியாது. நல்லா யோசனை பண்ணி முடிவெடுத்தியா? நாளமா யோசிக்காம எதையும் செய்ய மாட்டேன், உனக்கு தெரியல. இல்ல, ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். நம்ம நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சஞ்சா மாச நாடு மழை பொழியுமடி. சிசியா, நம்மள தேடி 3 பேர் வருவாங்க. நான் அதுக்குள்ள சட்ட நேரம் உறங்க பாத்துக்கா. 3 பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு முன்னாடி எப்படி அப்படியே தெரியுது? டேய், அதனால தான்டா நான் குருவா இருக்கிறேன், நீ சிசியனா இருக்கிற. அது சரி, நான் வந்தோம் என்ன சொல்றது? சரி சரி, எனக்கு ஆம்பளை வாட அறவே ஆகாது, அது உனக்கே தெரியும். நீ அதுக்கு தகுந்தா போல நடந்துக்கா. சரி, ஒரு அப்படியே ஆகட்டும். ஏண்டா ஏண்டா உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இந்த ஊர்ல எத்தனை பொம்பளை கெடுத்திருப்பேன், நீ வச்சுக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? வணக்கம் சாமி. எனக்கு கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆகுது. எனக்குன்னு ஒரு குழந்தை குட்டியே இல்ல சாமி. அதனாலதான் உங்களை பார்த்து எப்படியா குழந்தை வர வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறோம். ஆமா சாமி. குழந்தையா நான் வர கொடுக்கிறேன். ஆனா அங்க இருக்கிறானே அவன் விடமாட்டானே. சரிமா, எங்க ஊருக்கு வந்து சுத்தமா ஆம்பளை வாழ பிடிக்காது, பொம்பளை வாழதான் பிடிக்கும். போய் எழுப்பு பாப்போம். ஏ சாமி, நீங்க எழுப்ப மாட்டீங்களா? நாங்க சொல்ல மாட்டோம். அப்படியா? பொம்பளைங்க தொட்டதான் எந்திரிப்பாரா? அவருக்கு எந்திரிக்கு. அப்படியாக்க? சரி, நான் எழுப்புறேன். எழுப்பு. என்ன குழந்தை வரதுக்கு வந்துட்டு எழுப்பிட்டா நான் ஒண்ணு. சாமி, இன்னொரு
அவர் அப்படி எழுப்புனா எங்க குருசாமி எந்திரிக்காது. குமிஞ்சு புடிச்சு முடி அறுத்து மூக்குள் விட்டுட்டு கோட்டை எந்திரிக்கு வருவாரு. மூக்குள் விடுறதா? அட சாமி வந்தாலும் மூக்குள் சம்போ மகாதேவா. ஆஹா, சொக்கம் தெரியுது, கைலாசம் தெரியுது, சாமி பாதம் தெரியுது. ஏ சிசியா, யாரடா இந்த பெண்ணு? குரு, அந்த பொண்ணுக்கு தான் ஒரு குழந்தை வேணும்னு வந்திருக்கிறாப்புல. அதான்டா வேலை குழப்பற வேலை கொடுத்தலாம் சொன்ன நடைமுறை சொல்றான். நடைமுறை இங்க பாருமா, இந்த இதுக்கு உண்டான செலவெல்லாம் பூசை செலவெல்லாம் நீங்க தான் ஏத்துக்கணும். ஏன் சாமி எங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கறதுக்கு என்னென்ன சாமி பூஜைக்கு செலவாகு? என்ன சாமி பொண்டாட்டி வேற கூட்டிட்டு வந்துட்ட, குழந்தை வர வேணும்னு. பொண்டாட்டி கூட்டிட்டு வந்துட்டீங்களா? ஆமா சாமி. அதெல்லாம் எங்க குரு கொடுத்துருவாரு. அப்படியா? 2 முளை குண்டு மன்னிப்பு. அடே சாமி, நான் தான் வாங்கி கொடுக்கணுமா? ஆமா, நான் வாங்கிட்டு வருவேன். சரி சாமி, 6 செலவு பாத்து. நல்லா வெடக்கோல் நல்லா பக்குவமா வறுத்து. சரி சாமி. ஒரு புல் பாட்டில் எடுத்துட்டு. சரி சாமி. நைட்டு 10 மணிக்கு யாருக்கும் தெரியாத கொண்டாடி கூட்டிட்டு பா. சரி. விட்டு போட்டு நீ போயிரு. குழந்தை கொடுத்துருவீங்க. காலம் வந்து யாருக்கும் தெரியாத கூட்டிட்டு போயிரு. 10 நாளைக்கு அப்படி வந்தீங்கன்னா ஏன் சாமி, என் புருஷன் 5-6 வருஷமா இருக்கான், குழந்தையே கொடுக்க முடியல. ஒரே நாள்ல நீங்க எப்படி கொடுப்பீங்க? அதெல்லாம் எங்க சாமியோட பக்தி தான். நீயும் தான் இருக்கீங்க. அத சாமி பக்தி அதிகமா இருக்குது கொடுக்குறேங்கிறாரு. சரி சாமி, நீங்க சொன்ன மாதிரி எப்ப சாமி வரணும்? எங்க சாமிக்கு அரணை வந்துடுச்சு, அதை நிறுத்துங்க போதும். அது எப்படி நிறுத்துறது? சாமி ஆடிட்டு இருக்குது, சாமி கையில வந்து ஆடிட்டு இருக்கு. எலுமிச்சங்கையா எதுவும் கொண்டு வரலையே சாமி. நாங்க வர அவசரத்துல ஒண்ணுமே வாங்கிட்டு வரல. எலுமிச்சை மரம் கொடுத்தீங்கன்னா எங்க சாமிக்கு நிக்காது. வேற இடத்துக்கு கொண்டாடி போய் கட்டி பிடிக்க சொல்லு. ஐயோ, என்னடா வம்பா இருக்கு? எலுமிச்சம்பளம் கொடுத்தாலும் சாமி நிக்காதா? கட்டி பிடிச்சாதான் நிக்குமா? அடியே ஓடே கட்டி பிடிச்ச சாமி. நீ எல்லாம் ஒரு உறுதி பண்றது. குழந்தை வர வேணுமே வேணுமே வேண்டாமா? குழந்தை ஓடி ஓடி. இப்ப தாப்பா கொஞ்சம் சுச்சமா பிறக்குது. சாமி புடிய பிடிக்கிறாரு, என்ன பேய் புடி பிடிக்கிறாரு? சாமின்னா அப்படித்தான் பிடிக்குச்சு. அதுதான் குழந்தை வரம் கொடுக்கறது. அம்மா சீக்கிரம் வாமா, காலேஜ்க்கு வேற போனோம், கோயிலுக்கு போயிட்டு வந்து போனோம். ஒரு நாள் லீவ் போட முடியுதா? அப்ப வேற படி படி டார்ச்சர் பண்றாரு. அம்மா அட வாமா. இங்க வா. ஏன்டி இப்படி கத்துற? இங்க பாரு, நீ படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு தானே உங்க அப்பா ஆசைப்படுறாரு. அம்மா அப்பா பத்தி பேசாதம்மா. அப்பாக்கு என் மேல பாசமே இல்ல. என்னை விட அவர் தங்கச்சி பையன் சக்தி மேலதான் அவ்வளவு பாசம். சக்தி அதை பண்ணிட்டானா, இதை பண்ணிட்டானா, தூங்கிட்டானா, சாப்பிட்டானா, எப்ப பார்த்தாலும் அவனை பத்தி தான் பேசுறாரு. நீ முதல்ல அப்பா பத்தி பேசாத. சே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. இங்க பாரு, உன் மேல பாசம் இல்லாமையா உங்க அப்பா உன்னை காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறாரு. இல்லம்மா, நானும் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். எதை பண்ணாலும் அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட். ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட். ஒரு துணி எடுத்து கொடுத்தாலும் அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட். அப்பாக்கு என் மேல பாசமே இல்ல. சரி நீ அவரை பத்தியே பேசிட்டு இருக்காத. இந்த இதுல 200 ரூபாய் பணம் இருக்கு, வச்சுக்கோ. கோயிலுக்கு போயிட்டு இங்க பாரு, சாமிக்கு மாலை வாங்கி போட்டுரு. அப்புறம் உன் பேருக்கும் அப்பா பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துரு. இங்க பாரு, கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் சாமி கும்பிட்டு காலேஜுக்கு வந்து கிளம்புற வழியே பாரு. ஓகேவா? காலேஜ் சரிம்மா, வரேன். ஓகேவா? அம்மா அம்மா. சத்தி, காலையில இருந்து எங்க போன? என்கிட்ட சொல்லாம கிளம்ப போயிட்டு நானும் தோட்டத்துறவெல்லாம் தேடுறேன் தெரியுமா? வருஷம் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே வெளியிலே போவேன். அம்மா, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு சந்தைக்கு தேங்காய் லோடு கொண்டு போனோம்மா. நீ வேலை செஞ்ச அலுப்புல தூங்கிட்டு இருந்தம்மா. எழுப்பி சொல்லிட்டு போலான்னு தான் நினைச்சேன், அதனால சொல்லாம போயிட்டோமா. சரி சீக்கிரமா போய் கோயில சாமி கும்பிட்டு வந்துருப்போ. அம்மா, என்ன வாழ வச்ச தெய்வமா இருந்து என் மாமாவும் நீயும் இருக்கும்போது நான் எதுக்குமா கோயிலுக்கு போகணும்? என்ன முதல்ல நீங்களே ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சரிப்பா.
நோய் நொடி இல்லாம எந்த குறையும் இல்லாம 100 வருஷத்துக்கு மேலேயே நீ நல்லா இருக்கணும்டா செல்லம். அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு போடுமா. இதோ வந்துடுறேன். அம்மா நீங்க சாப்பிட்டியாம்மா? டேய், நான் எப்பவும் உன் கையால தானே சாப்பிடுவேன். நீ ஊட்டி விடாம நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்க சொல்லு. என் செல்ல அம்மாவுக்கு நானே ஊட்டி விடுறேன். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டான் உன் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே. கார்மேகம் நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டான் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. மணிமாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்ட ஆளில்லை. தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்ட ஆளில்லை. கோயில் தொழும் தெய்வம் நீ என்று நான் காண வேறில்லை. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டான் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. மாமா மாமா,
இது என்ன வீடு நினைச்சியா இல்ல சத்திரம் நினைச்சியா? வல்ல வல்ல நாய் மாதிரி குலைக்கிற. இல்லத்த மாமா பார்க்கலான்னு வந்தேன். அத்தையா? யாருக்கு யாரு அத்தை? உன் அம்மா எவன் கூடயே படுத்து புள்ள பத்துக்கிட்டு வருவா. கண்டவனுக்கெல்லாம் நான் அத்தையாக முடியுமா? வந்துட்டா சும்மா அத்தை மாமாட்டு. வாடா சத்திய, என்னமோ நான் வீட்டுக்குள்ள நாய் லொல்லோல் உழைக்குன்னு பார்த்தேன். உன்னை பார்த்து உழைச்சதா? ஒரு ராசத்தி சூரியனை பார்த்து நாய் உழைச்சா? சூரியனு கேடா நாய் கேடா? அது எப்பவும் குறைக்கிற நாய் தான். மாமா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நூறு வருஷம் சந்தோஷமா பல்லாண்டு காலம் நீ வாழணும். மாமா இந்த மாமா இதுல தேங்காய் பணம் 40,000 ரூபாய் இருக்குது. இந்த மாமா பணம் குட்டியாந்துட்டு போகுதுடா. எங்க போகுது? மாமா நான் தோட்டம் தோறவோன்னு சுத்திட்டு இருக்கிறேன். பணம் நுழைஞ்சு போச்சுன்னா வம்பா போயிருமாமா. முதல்ல பணத்தை பிடி மாமா. சத்தி சத்தி, எப்ப பார்த்தாலும் தோட்டம் போயிட்டு இருக்காம இன்னைக்கு பிறந்த நாள், கோயிலுக்கு போயிட்டு வா. நல்ல இந்தா இதுல பணம் இருக்குது, கோயிலுக்கு போயிட்டு வா. மாமா கோயில் சினிமான்னு போனா இன்னைக்கு கரும்பு காட்டு களை வெட்டுறதுக்கு சம்மத்தன்னா ஆளை கூட்டிட்டு வருவாங்க. அந்த வேலையில யார் மாமா பாக்குறது? ஏய் இன்னைக்கு ஒரு நாள் நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. நல்லா இருக்கு மாமா உன்னோட நியாயம். நானும் அம்மாவும் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது மாமா. எந்த வேலையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சத்தி, காட்டுல நீயும் உன் அம்மாலும் மாடு மாதிரி வேலை செய்யறீங்க. வேலை செய்யறதுக்கு கூலி கூட வாங்க மாட்டேங்கிறீங்களா? மாமா எங்களுக்கு என்ன மாமா செலவு இருக்குது? சோத்துல இருந்து சாத்து வரைக்கும் எல்லாமே நீயே பாத்துக்கிற. நல்லது கெட்டதுக்கெல்லாம் துணிமணி நீயே எடுத்து வந்துடுற. எங்களுக்கு என்ன மாமா செலவு? சரி கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 100 ரூபா கொடுமாமா, எனக்கு அது போதும். சரி 100 ரூபா தான் கொடுத்துருக்குற, போயிட்டு வா. மாமா நான் கோயிலுக்கு போயிட்டு தோட்டத்துக்கு வர வரைக்கும் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. பேசாம வீட்லயே தான் இருக்கணும்.